இவர் உண்மையாலுமே சூப்பர்மேன் தானா? என்னடா வரவங்க போறவன்ட்டெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காரு. டிசில இருந்து சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனாலுமே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு டிசி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். நம்ம சூப்பர்மேன் எதுக்கு பூமிக்கு வராரு? அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இவர் மேல பழி போடுறாங்க. சூப்பர்மேனுங்கிறவன் ஒரு நல்லவன் கிடையாது, மக்கள் அழிக்க வந்த ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மான்ஸ்டர் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் மேல ஒரு கெட்ட பேர் உருவாக்குறாங்க. அதை நல்ல பேரா மாத்தினாரா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட ஆன்லைன். அதுலயும் மொட்டை தலை ஒருத்தன் வில்லனா வருவான். அவர் பண்ண ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. சூப்பர்மேன் கேரக்டர்ல நடிச்சவரும் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு கேஷுவலான ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அங்கங்க ஹியூமரா காமிச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்திருக்கு. சூப்பர்மேனோடைய ஒரு பெட் இருக்குது, கிரிப்டோனு. அந்த பெட் ரொம்பவே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். விஷுவல் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே கலர்ஃபுல்லான டோன்ல காமிச்சிருக்காங்க. டிசி கண்டிப்பா ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே ஒரு சூப்பரான படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுப்பேன். டிசி பிடிக்குமா மார்வல் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு